ஹாய் கைஸ், நம்ம கிட்ட கரண்டா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நம்மள்ட்ட வந்து ப்ரீ ஒன் அண்ட் நியூல என்னென்ன ஸ்டாக் கரண்டா நம்ம கிட்ட இன்னைக்கு அப் டு டேட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அப்லோட் பண்ண போறோம். ஓகேங்களா? நம்மள்ட்ட ப்ரீ ஒன்றும் லிமிட்டடா தான் இருக்கு, நியூ லிமிட்டடா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குயிக்காவே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கான லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஐஃபோனில் 8+ அவைலபிளாக இருக்குது. இது நிறையா பேர் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருப்பீங்க. 8500 போட்டிருப்பேன். ஐஃபோன் 8+ 64GB எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. ஒரு பேசிக்காக ஐஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சர்வீஸ் பண்ணல. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, 100% ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 8500 வரும். இதுலேயே வந்து அடுத்து நீங்கள் ஒரு ஃபுல் டிஸ்பிளேல தேடிட்டு இருந்தீங்கன்னா 8800 வந்து ஐஃபோன் எக்ஸ்ஆர் இருக்குது. இதுவுமே 64GB நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பேட்டரி சர்வீஸ் 8+லையும் பேட்டரி சர்வீஸில் தான் இருக்குது. மித்தபடி எந்த பார்ட்ஸும் ரீப்ளேஸ் பண்ணல. ஒரிஜினாலிட்டியாக சேம் வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. 8800 வரும். ஐஃபோன் எக்ஸ்ஆரில் 64GB. இதுக்கு பாக்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 64GB டிஸ்பிளே மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. பேட்டரி ஹெல்த் 76. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5Gல லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 2022. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. 15,000 வரும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 78 இருக்குது. ஓகேங்களா? 15,000 ஐஃபோன் SE 2022 128GB. இது வந்து பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 128GB வேரியண்ட் பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. வெறும் மேலே உள்ள கண்ணாடி மட்டும் தான் மாற்றிருக்கு. தென் வந்து பேட்டரி ஹெல்த் வந்து சர்வீஸில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 6s Plus வெறும் 3000 தான் வரும். 64GB. இந்த இடத்துல ஒரு கிராக் இருக்குது. ஓகேங்களா? மிச்சபடி வந்து ஃபோனு நல்லா இருக்குது. ஒரு 3000 தாராளமாக ஒர்த்து. 64GB ஐஃபோன் 6s Plus ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. ஓகேங்களா? 3000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் XR 17 Pro கன்வெர்ட்டடாக இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து நான் எவ்வளோ பண்ணேன்னா 14,000 பண்ணி தரேன். 14,000 பண்ணி தரேன். 64GB தான். பேட்டரி ஹெல்த் வந்து 94% வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 11 Pro Max அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 18,000 வரும். 256GB. பேட்டரி ஹெல்த் வந்து 88%. டிஸ்பிளேல மட்டும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸாக இருக்குது. மித்தபடி எந்த வித இதுவுமே கிடையாது. பக்கா ஒரிஜினல் கண்டிஷன். நான் தான் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண ஒரிஜினல் பேட்டரி வேறு ஃபோன்லேருந்து எடுத்து. பேட்டரி ஹெல்த் 88. உங்களுக்கு வந்து ஃபோனுக்கு 3 months வாரண்டி இருக்குது. நம்மள்ட்ட வாங்குற எல்லா ஃபோனுக்குமே வந்து 3 months வாரண்டி வந்துடும். ஐஃபோன் 11 Pro Max 256GB. அப்புறம் ஐஃபோனில் 12 இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 64GB வேரியண்ட்டு 14,500. பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 75 இருக்குது. மிச்சபடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 வந்து பேட்டரி ரீப்ளேஸ் ஷோரூமில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ண ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது வந்து 16,000 போட்டிருந்தேன். இப்போ வந்து 15,500 தரேன். ஐஃபோன் 11 64GB ஃபுல் பாக்ஸ் கிட்டு. பேட்டரி ஹெல்த் 100% ஒரிஜினல் பேட்டரி ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காங்க. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. வெறும் 15,500 தர ஐஃபோன் 11. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த சம்டைம்ஸ் லைன் வர ஃபோன் டிஸ்பிளே அவைலபிள். டிஸ்பிளே லைன் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 18,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதிலே கொஞ்சம் அடுத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது 20,000 வரும். டிஸ்பிளேயும் சைனா டிஸ்பிளே, சைனா பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கொஞ்சம் டென்ட் ஸ்க்ராச்சஸாக இருக்கிறது வந்து உங்களுக்கு 17,500 வரும். இதுவும் பேட்டரி ஹெல்த் 100. டிஸ்பிளே இதுலையும் சைனா பேட்டரி, சைனா டிஸ்பிளே மாதிரி இருக்குது. 17,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 13 மினி அவைலபிளாக இருக்குது. இந்த மினி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கண்ணாடி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. 128GB பேட்டரி ஒரிஜினல் மாதிரி 100%. ப்ரைஸ் வந்து 24,000 வரும். இது 128GB. இதிலே வந்து நம்மள்ட்ட 512GB எதுவுமே மாற்றாத பீஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இது பாக்ஸோடு வந்துடும். இது பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். பேட்டரி ஹெல்த் மட்டும் 79. இது வரைக்கும் சர்வீஸே பண்ணாது. ஐஃபோன் 13 மினி 512GB 33,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ல நல்ல பீஸ் ஒன்று இருக்குது. இந்த நல்ல பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ப்ரைஸ் வந்து 26,000 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 88% இருக்குது. ஃபோன் அண்ட் கேபிள் இருக்குது. நீட் கண்டிஷனில் இருக்குது. பார்த்துக்கோங்க, பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 Pro இருக்குது. 13 Proவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபிசிக்கல் டியூவல் சிம் இருக்குது. 128GB பேட்டரி ஹெல்த் 86. நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 வரும். 35,000 வரும். இது வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேலேயே நீங்கள் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். சிம் கிடையாது, ஃபிசிக்கல் டியூவல் சிம் சொல்லுவாங்க இது பேர். இதோட ப்ரைஸ் வந்து 35,000 வரும். 128GB ஆல்ஃபைன் க்ரீன் கலர் பக்காவாக இருக்குது.
ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் இது, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13லேயே வந்து வாரண்டி பீஸ் வந்து 2 இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து ஒயிட் கலர், தென் வந்து ஒன்று வந்து ப்ளூ கலர் இருக்குது. ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ஸ், அதாவது இந்த இயர் செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட ப்ரைஸ் வந்து 35,000 வரும், ப்ளூவோட ப்ரைஸ் வந்து 36,000 வரும். ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100, ரெண்டுமே பிராண்ட் நியூ கண்டிஷனு, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. 13 மட்டும் நம்மள்ட்ட வந்த உடனே சேல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு யாராவது 13 வாரண்டியோட பேட்டரி ஹெல்த் 100 இருந்தால் குயிக்காக கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 512 GB சேம் ஃபிசிக்கல் டியூவல் சிம், இதுலேயும் கண்ணாடி மாற்றிருக்கு. அப்புறம் இதில் கேமரா கிளாஸும் மாற்றிருக்கு. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஃபோன் சேலாகவே இருக்குது, அது அப்படியே தான் ஹோல்ட் ஆகிருக்கு. இது 512 GB ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு, மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,000 தரேன், 39,000 ஐஃபோன் 13 ப்ரோ 512 GB, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 14 சீரியஸில் இதாக இருக்கா. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம 15 பார்க்கலாம். 13 ப்ரோ மேக்ஸில் 2 டிவைஸ் இருக்குது, அதுவும் ஒன்று காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 2 லைன் டிவைஸ், அதாவது அப்டேட் லைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துலேயும் வந்து லைன் வந்திருக்கு. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு க்ரீன் லைன் இருக்குது. ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நிறையா லைன் இருக்கும் இந்த பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா. இது சார்ஜ் போட்டும் காட்டுறேன். இது ஒன்று 256 GB, ஒன்று 128 GB. 128 GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30,000க்கு தரேன். 256 GB வந்து நான் உங்களுக்கு 35,000க்கு தரேன், ஓகேங்களா. ரெண்டுமே வந்து 13 ப்ரோ மேக்ஸ் தான். இல்லை மொத்தமாக யாராச்சும் ஃபோன் கடைக்காரவங்க வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ரெண்டுமே சேர்த்து ஒரு ஃப்ளாட் ரேட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் 256 GB. எனக்கு இது காஸ்டிங்கே கூட. அப்டேட் லைனு நம்ம என்ன பண்ணுறது, இது ஆக்சுவலி ஒரு கஸ்டமருக்கு நம்ம விற்றாச்சு, அவங்க திருப்பியும் இந்த மாதிரி அப்டேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்ம அவங்க ஃபுல் கேஷ் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வாங்கி அப்படியே வச்சாச்சு. நமக்கு வந்து லாஸ் தான் டோட்டலாக எது சொல்ல போனால். நம்ம அவங்கள்ட்ட சேலும் பண்ணியாச்சு, திடீர்னு லைன் வந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும். டோட்டல் கேஷ் ₹1 கூட அவங்கள்ட்ட வந்து டிடெக்ட் பண்ணாமல் மொத்த காசும் அப்படியே ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. இதை வாங்கி அப்படியே அந்த ஓரமாக வச்சாச்சு. இன்கேஸ் யாராச்சும் உங்கள்ட்ட 13 ப்ரோ மேக்ஸ் ஐக்ளவுட் ஃபோனோ எதாவது இருந்துச்சுன்னா கூட நம்மக்கிட்ட போர்டு இது 13 ப்ரோ மேக்ஸ்க்கு எல்லா ஸ்பேருமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்பேராக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது நமக்கு டோட்டல் லாஸ் தான் இது. இருந்தாலும் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற ட்ரஸ்ட்டுக்கு நம்ம ரிட்டன் வாங்கிக்கிறோம்னு சொல்லி நம்ம ரிட்டன் வாங்கியாச்சு. ஃபுல் கேஷ், அதாவது ஒரு கேஷ் கூட நான் அவங்கள்ட்ட டிடெக்ட் பண்ணல, டோட்டல் கேஷ் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி செய்வோம், ஓகேங்களா. அந்த பொய்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா இது நமக்கு லாஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு யாராச்சும் 13 ப்ரோ மேக்ஸ் நீங்கள் டீலர் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது 13 ப்ரோ மேக்ஸ்க்கு ஸ்பேரோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஐக்ளவுட் நீங்கள் எனக்கு கொடுத்தா கூட நான் யூஸ் பண்ணிப்பேன், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 பார்த்தாச்சா. அப்புறம் வந்து 13, அப்புறம் இந்த 12 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இந்த 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே சேஞ்சரு, தென் பேக் கிளாஸில் ஒரு கிராக் இருக்குது. ப்ரைஸ் வந்து 22,000 வரும். 256 GB, பேட்டரி 81% இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 2 டிவைஸ் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து வித் பில்லோட அவைலபிளாக இருக்குது, ஆனால் பில்லு கேபிள் எல்லாம் இருக்குது, பாக்ஸ் மட்டும் இதுக்கு வரல. இது பார்த்தீங்கன்னா வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,000 சம்திங் வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 42,000 தரோம். ஆமாம், பில் பார்த்தீங்கன்னா 50 சில்லறைக்கு வாங்கியிருக்காங்க. இது பில்லு, ஃபோனு, கேபிள் அவைலபிளாக இருக்குது, பாக்ஸ் மட்டும் தரல, ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 42,000. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, வெறும் வந்து 166 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சின்னதாக டிஸ்பிளேல வந்து டெம்பர் போடாமல் யூஸ் பண்ண ஸ்க்ராச்சஸ் இருக்குது, ஓகேங்களா. 42,000 தரேன். ஐஃபோன் 15 128 GB வாரண்டியோடு இருக்குது. இந்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் இந்த வருஷம் வாரண்டி இருக்குது, ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து வெறும் 42,000 தான். ஐஃபோன் 15 128 GB. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ல் நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஒரு 2 months ஓல்டான ஃபோனும் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சேம் பிராண்ட் நியூ கண்டிஷன். இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி 2027 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வாரண்டி, ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வெறும் 90 தான். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 45,500 தான் வரும். 45,500. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100, சைக்கிள் கவுண்ட் 90 தான் நினைக்கிறேன். ஆமாம், 95 சைக்கிள் கவுண்டு, பேட்டரி ஹெல்த் 100, வெறும் 45,500. உங்களுக்கு சீல்டு கட்டும் பார்த்தீங்கன்னா 49,500. ஜஸ்ட் ஒரு 5,000 4,000 டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஏன்னா 15 வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்டாக போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இது வேணால் இதுவுமே அவைலபிளாக இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, ப்ரைஸ் வந்து 45,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ல் நம்மக்கிட்ட 256 அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 44,500. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
86% இருக்குது. பிராண்ட் நியூ சேம் அதே சீல்டு கட் கண்டிஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 44,500 வரும். இது வித்தவுட் வாரண்டியில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 சீரியஸில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸில் 2 டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ப்ரோ மேக்ஸில் 512GB. இது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேவும் பேக் கிளாஸும் மாற்றிருக்கு. 512GB, பேட்டரி ஹெல்த் 95. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 தான். 50,000க்கு 15 ப்ரோ மேக்ஸில் 512GB. ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸில் 256GB, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 80 சம்திங் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64,000 வரும். இதுவுமே 15 ப்ரோ மேக்ஸ் 256, 15 ப்ரோ மேக்ஸ் 512. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. மித்தபடி ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாம் ஒர்க் ஆகும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 95% இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி கூட எல்லாம் ஒர்க் ஆகுது பாருங்கள். என் ஃபேஸ் ஐடி கூட பக்காவாக ஒர்க் ஆகும். மிச்சபடி ஃபோனில் எந்த இஷ்யூவும் கிடையாது. பேக் டோரு அண்ட் டிஸ்பிளே மாற்றிருக்கு. ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து வெறும் 50,000 வரும். 15 ப்ரோ மேக்ஸ் 512GB. இது ஒன்லி டிவைஸ் தான் இருக்குது. 50,000 வரும். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். இதுவுமே 15 ப்ரோ மேக்ஸு. இது 256GB, 64,000. எந்த சர்வீஸும் பண்ணலை. அப்புறம் 16 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 16 வந்து ஒரு 45,000 பட்ஜெட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் பவுச் மார்க் மட்டும்தான் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பவுச் மார்க் தான். மிச்சப்படி டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. 100% ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 90%. உங்களுக்கு பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் 16 128GB பார்த்துக்கோங்க. அதாவது 15மே 44,500 தான். 16 45,000 தரேன். ஓகேங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க. 45,000க்கு ஐஃபோன் 16 128GB பக்கா கண்டிஷனில் இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வெறும் பார்த்தீங்கன்னா இந்த பவுச் மார்க் மட்டும்தான். அதனால தான் உங்களுக்கு கம்மியாக தரேன். பார்த்துக்கோங்க. 128GB வேரியன்ட்டு ஐஃபோன் 16. எந்த வித சர்வீஸும் இல்லை. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சர்வீஸ் போல் பக்கா கண்டிஷனாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 90%. வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதுவுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. வெறும் 45,000 தரேன் ஐஃபோன் 16 ஃபுல் பாக்ஸ் கிட்டோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. 16E பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027 ஜூலை மாதம் வரைக்கும் வாரண்டி இருக்குது. பிராண்ட் நியூவாக இருக்குது. இது ஆப்பிள் கேர் ப்ளஸ் இருக்குது. இந்த ஃபோனை உடச்சிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 8,000 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது ஃபோனே கொடுத்துருவாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து வெறும் 43,000 போட்டிருந்தேன். 42,500 தரேன். ஐஃபோன் 16E 128GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கேர் ப்ளஸ் வாரண்டியோட இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. நீங்கள் யாருக்காச்சும் வேணால் இது மிஸ் பண்ணிடாதீங்க. கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ 17E 16E ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் 16E 17E பெரிய வித்தியாசமே கிடையாது. கலர் மட்டும் பிங்க் கலர் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிச்சபடி எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. இது வந்து ப்ரீ ஓன்டு. இப்போ சீல்டு கட்டு அது மாதிரி இப்போ சீல்டில் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட சீல்டு கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 17ல் 512 ஒன்று அவைலபிளாக இருக்குது. யாராச்சும் வந்து நல்ல ஸ்டோரேஜில் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இன்றைக்கி 17 512 பார்த்தீங்கன்னா ஷோரூமில் 1,03,000 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1,03,000 இருக்குது. நான் வந்து சீல்டு கட்டை வெறும் 88,000 தரேன். புதுசு, சைக்கிள் கவுண்ட் 0, யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிராண்ட் நியூ, வெறும் சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேட்டடு 88,000 தரேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. 1,03,000 நான் வந்து உங்களுக்கு 88,000 தரேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 கம்மியாக தரேன். ஐஃபோன் 17 512 சீல்டு கட்டு ஆக்டிவேட்டட். ஜஸ்ட் ஆக்டிவ் தான், யாரும் யூஸ் பண்ணல. சைக்கிள் கவுண்ட் 0. நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸர் வாங்கினீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆப்பிள் மேக்புக் ஏரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 டச் பாரோட, அதாவது உங்களுக்கு டச் பாரோட வந்துடும். இந்த இடத்துல டச் பார் வரும். இது வந்து ஒரு மேக்புக் ப்ரோ சொல்லுவாங்க. ஏர் இல்லை, மேக்புக் ப்ரோ 2019 எடிஷனு. இன்டெல் கோர் i7 ப்ராசஸரு, 512GB SSD, 16GB ரேமு. ஓகேங்களா. இதுக்கு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32,000 வரும். எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து வித் அடாப்டரோடு வந்திருக்கு. வித் அடாப்டரு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரே ஒரு டென்ட் இருக்குது பின்னாடி. இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு டென்ட்? இந்த ஒரே ஒரு டென்ட் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ ஏர் இல்லை, ப்ரோ 16 இன்ச்சு 512GB SSD, 16GB ரேமு. அப்புறம் வந்து 2019 எடிஷன் இன்டெல் கோர் i7 இருக்குது. ஓகேங்களா. செம்மையாக இருக்குது. ஒரு என்ன சொல்ல, இந்த பாருங்க, இந்த இடத்துல டச் பார்னு சொல்லுவாங்களா, இதுதான் இங்கே தான் இருக்குது. இங்கே நம்ம எல்லா கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதான் டச் பார், ஃபிங்கர் பிரிண்டோட இருக்குது. ப்ரைஸ் வந்து 32,000 வரும். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வியர் அண்ட் டியர்ஸ் இருக்குது. மிச்சபடி எதுவும் சர்வீஸ் பண்ணல, பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் நேரில் வந்து டேரெக்டாக செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். 32,000 வரும் மேக்புக் ப்ரோ. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐபேடில் வந்து நம்மள்ட்ட 2-3 ஐபேட் சேல் ஆகாமல் இருக்குது. இது ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். 64GB ஐபேடு மினி 2 1
மறந்துடுச்சு. 64GB. இது வந்து ப்ரைஸ் வந்து 5500 சொல்லியிருந்தேன். இதுவும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2200, அதாவது 2200 பட்ஜெட்டில் ஒரு ஐபேட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது தாராளமாக வாங்கலாம். ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு, கீழே என் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஆக்சுவலி காஸ்டிங் வந்து எனக்கு 3500. இது கண்ணாடி மாற்ற எனக்கு டைம் இல்லை. இது அப்படியே ஒரு 6 மாதமாக ஓரமாக தான் கிடக்குது. இது ஐபேடில் ஐபேடு 4 பிராண்ட் நியூவாக இருக்குது. செல்லுலார் சிம் போட்டுக்கலாம், சின்ன பின் தான். இதோட ப்ரைஸ் வந்து 2200 தரேன். ஐபேடில் வெறும் ஐபேடு 4 2200. நீங்கள் சர்ஃப் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு டெம்பர் மட்டும் போட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே மட்டும் தான், இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் தான் கிராக்கு, மிச்சப்படி மேலெலாம் கிடையாது. இங்கேருந்து இப்படி ஒரு கிராக் தெரியுதா பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு கிராக்கு, இங்கே ஒரு கிராக், அவ்வளோதான். மிச்சப்படி எதுவுமே கிடையாது, பக்காவாக இருக்குது. 2200 தாராளமாக வாங்கலாம். இன்றைக்கி இது டிஸ்பிளே மட்டுமே 5000 போகும் பிரித்து விற்றீங்கன்னா. ஓகேங்களா. இது ரொம்ப நாள் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன் எல்லாம் கவர் பண்ணியாச்சு, மேக் கவர் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஐபேட் மினி கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஐபேட் மினி வந்து மினி 5 ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலாரு புதுசு, உங்களுக்கு 20000 தரேன். 22,000 போட்டிருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் இது ஃப்ளிப்கார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 45,900. நீங்கள் வேணால் இன்றைக்கி கூட செக் பண்ணி பாருங்கள். 45,900 தான் இந்த ஐபேட் மினி 5 விற்றுட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும், அப் டு டே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஐஃபோன் 13 இருக்குது. ஆக்சுவலி ஐஃபோனுக்கு ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம வந்து லைட் யூஸ்டு ஃபோனே ரேட்டு கூட சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் 13லாம் நியூ பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேயே வந்து உங்களுக்கு 48,000 சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 13ல் பிங்க் கலர் இருக்குது, 3 பீஸ் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46,000 தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 17 சீல்டு இருக்குது. 17 சீல்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஷோரூம் ப்ரைஸ்க்கும் நமக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஷோரூமில் 83,000, நம்மக்கிட்ட 81,500, அதாவது 81,500. ஒரு 1500 டிஃப்ரென்ஸ் தான் வரும் ஐஃபோன் 17 பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து 17 அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. இது நம்மக்கிட்ட இது வாங்குறதை விட உங்களுக்கு சீல்டு கட் ஆக்டிவ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செம்ம லாபம். நான் வந்து சீல்டு கட் ஆக்டிவேட் வந்து 75,000 to 76,000 சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பில்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ஒரு 8,000 வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க. அதாவது 76 75 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஷோரூமில் 83,000. ஓகேங்களா. நான் வந்து உங்களுக்கு 75 76, அது வந்து கிடைக்கிற ஸ்டாக்ஸ் பொறுத்து. ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து அந்த 75,000 கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து எனக்கு 74,000 கிடைக்கும். அப்படி வரும்போது நான் வந்து அந்த 1000 மார்ஜின் வச்சு சொல்ல தான் செய்வேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன S26 Ultra பார்த்தீங்கன்னா இது வந்து S26 Ultra 512GB. ஓகேங்களா. இன்றைக்கி ஷோரூமில் 1,60,000 டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 1,40,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் இதே ஃபோனு சீல்டு வித் பில்லோட, அதே சேம் பில்லோட நானும் தரேன். வெறும் 1,34,500, 1,34,500 நம்மக்கிட்ட எல்லா கலருமே இருக்குது. ஐஃபோன் சாம்சங்கில் S26 Ultra நியூவாக லான்ச் ஆனதில் எல்லா கலருமே இருக்குது. வயலட் இருக்குது, சில்வர் இருக்குது, பிங்க் கோல்டு இருக்குது, எல்லாமே ஸ்பெஷல் எடிஷன். நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, ரெடி ஸ்டாக்காக இருக்குது. அதுவும் வந்து இந்த ஒரு வாரம் வரைக்கும் தான் அந்த 20,000 டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து 20,000 டிஸ்கவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து 256 ரேட்டு தான் இன்றைக்கி வந்து 512 கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா 256ம் சேம் வந்து உங்களுக்கு 1,40,000 வந்துடும். 512 வந்து 1,60,000 பில் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்மள்ட்ட இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் நம்ம இந்த ரேட்டை கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, நானும் ரேட்டை வந்து ஏற்றிடுவேன். ஓகேங்களா. இருக்க வரைக்கும் யாராச்சும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 26 சொல்கிறாங்கன்னா குயிக்காக நம்மள்ட்ட வந்து கிராப் பண்ணிக்கோங்க. 3 பீஸ் இருக்குது. ஓகேங்களா. இல்லாட்டி உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணாலும் நான் வாங்கி தரேன். நம்மக்கிட்ட வந்து பிளாக் இருக்கும், ஸ்கை ப்ளூ இருக்குது, கோபால்ட் வயலட் இருக்குது, பிங்க் கோல்டு இருக்குது, சில்வர் ஷேடோ இருக்குது. எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட 5 கலருமே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா வாங்கிக்கோங்க. வெறும் 1,34,500. அதாவது ரீசீல்டு கிடையாது, ஃப்ரெஷ்ஷு. நீங்கள் தான் ஃபஸ்ட் சீலே பிரிக்கணும். வித் 1 year வாரண்டி வித் ஜிஎஸ்டி பில்லோட தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐவாட்ச் சீல்டு இருக்குது. ஐவாட்ச் இது பார்த்தீங்கன்னா SC3 34,000 ஷோரூம் ப்ரைஸு சீல்டு. நம்ம வந்து வெறும் 28,900 தரேன். அதாவது 28,900 உங்களுக்கு ஒரு 4,000 டிஸ்கவுண்ட்டில் தரேன். ஐவாட்ச் SC3 GPS ப்ளஸ் செல்லுலாரு ஸ்டார்லைட் கலர். ஓகேங்களா. நீங்கள் 33,900 34,000 கொடுத்து வாங்கணும். நம்மள்ட்ட வந்து 28,900 தரேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4,000 சேவும். அது மாதிரி வந்து ஏர்பாட்ஸில் Pro 3 இருக்குது. ஓகேங்களா. Pro 3 இது ஃபுல் சீல்டு. ஷோரூமில் வந்து 26,000 இருக்குது. நம்ம வந்து 23,000 தரோம். இது இந்தியன் பீஸு. அப்ராடில் நிறைய பேர் வந்து கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. அது வந்து வெளியூர் பீஸ், நம்ம ஊர்தே கிடையாது. இன்டர்நேஷ்னல் வாரண்டி பீஸு. இது வந்து இந்தியன் ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. நான் வந்து 23,000 உங்களுக்கு இந்தியன் தரேன். இந்தியன் பீஸு இங்கே உள்ளது.
ஷோரூமில் பில் பண்ணது உங்களுக்கு 26,000 ரூபா ஜிஎஸ்டி பில்லோட இதுக்கு வந்துடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அடாப்டர் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இதுதான் இப்போ நம்ம ஸ்டோரில் கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ், அவைலபிளாக இருக்க ஸ்டாக்ஸு. நம்மக்கிட்ட அடாப்டர் கூட இருக்குது. இந்த அடாப்டர் வந்து இந்த ஓல்டு எம்ஆர்பியில் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா. இன்னைக்கு புது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2,200 ரூபா. இந்த ஸ்டாக் இருக்க வரைக்கும் நான் இந்த அடாப்டர் வந்து 1,500 ரூபாய்க்கு விற்பேன். இந்த ஸ்டாக் காலி ஆயிடுச்சுன்னா 2,200 ரூபா இது வந்து உங்களுக்கு வந்து 1,800 ரூபாவும் மாறிடும். ஓகேங்களா. இது வந்து 1,500 ரூபாய் உங்களுக்கு நான் தரேன். இது வந்து 1,900 ரூபா எம்ஆர்பி. நான் வந்து உங்களுக்கு 1,500 ரூபாய்க்கு தரேன். இப்போ 2,200 ரூபா ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஸ்டாக் வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு 1,800 ரூபாய்க்கு விற்பேன். ஓகேங்களா. இப்போ இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து 1,500 ரூபா. ஓகே, நம்ம இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே காட்டியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இனிமேல் ஆக்சுவலி வந்து உங்கள்ட்ட இன்னொன்று அப்டேட் ஒன்று சொல்கிறேன். நம்ம குரூப்பில் வந்து தெரிஞ்ச வேறு டீலரோட ப்ராடக்ட்லாம் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா ஆண்ட்ராய்டில் நிறையா பேர் கேட்குறீங்க. சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டுக்கும். ஆண்ட்ராய்டு வந்து நான் குரூப்பில் டெய்லியும் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. ஒரு 2-3 நாளாக போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, கடைக்கு வந்துடுறீங்க. ஆக்சுவலி என் கடை பேக்ரவுண்ட் இதுதான். இந்த கடை பேக்ரவுண்டில் வச்சு போகிற எல்லா ஸ்டாக்குமே என்கிட்ட ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. என் கடை பேக்ரவுண்ட் இல்லாமல் ரெட் கலரு ப்ளூ கலர் எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் அது என் கடை ஸ்டாக் கிடையாது, வேற ஒரு டீலரோட ஸ்டாக்கு. நான் உங்களுக்காக அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வாரண்டி இருந்தால் தான் போடுவேன். ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுத்து அந்த நம்ம குரூப்பில் போஸ்ட் போடுவேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து வாரண்டி ஃபோனும் ஜென்யூன் ஃபோனும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இஷ்யூ வராது. நான் வித்தவுட் பாக்ஸும் மேக்ஸிமம் போட மாட்டேன். ஓகேங்களா. எல்லாமே வித் பாக்ஸ் தான் போடுவேன். ஜென்யூனாக இருந்தால் மட்டும்தான் போடுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோன் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் மாதிரி எனக்கு பே பண்ணிங்கன்னா வித்தின் 1 டேல உங்களுக்கு நான் என் கடைக்கு அந்த ஸ்டாக்கை வர வச்சுருவேன். அப்புறமா நீங்கள் வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு கடைக்கு வந்துடுறாங்க. வந்து நின்றுட்டு அந்த ஸ்டாக் என் கடையில் இருக்காது, கொடுத்துங்களா. ஏன்னா அது வெளி ஆளோட ஸ்டாக்கு நான் போடுறேன் குரூப்பில். அது மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக நீங்கள் தான் வந்துட்டு போய் உங்களுக்கு தான் சிரமம். அதனால் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் வந்து எனக்கு நான் என்னோட கடை பேக்ரவுண்ட்லேருந்து தான் தைரியமாக எனக்கு கால் பண்ணி கேட்டு வாங்க. என் கடை பேக்ரவுண்ட் கடையில் தான் இருக்கும். வெளி டீலர் ஸ்டாக்லாம் வந்து நான் எடுத்து வச்சுக்க மாட்டேன். உங்களுக்காக ஜஸ்ட்டு எனக்கு அதில் வெறும் கம்மியான மார்ஜின் தான் வச்சு போடுவேன். ஒரு 500 ரூபாலேருந்து 1000 ரூபா மார்ஜின் வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பேன். இருந்தாலும் நான் அதை வாங்கி ஹோல்ட் பண்ணலாம், வேஸ்ட் நமக்கு. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வாங்கி வச்சா இங்கே ஃபுல்லாக ஆகிடும். ஆண்ட்ராய்டெலாம் நம்ம அந்த அளவுக்கு அடுக்க முடியாது. ஏன்னா மாதத்துக்கு ஒரு 10-20 மாடல் ஒரு பிராண்டை ரிலீஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டே அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்றதுனால நான் வந்து குரூப்பில் போடுறேன். இன்கேஸ் அது உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் மாதிரி ப்ரீ புக் பண்ணிங்கன்னா வித்தின் 1 டேல நான் வர வச்சு கொடுத்துருவேன். அது என்ன மாடலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. நம்ம ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். வெறும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வேறு சரியில்லை, நடுவில் ஒரே ஜுரம். அதனால் வந்து நான் ஸ்டாக் வீடியோவும் போடல, கடைக்கும் வரல, கடை க்ளோஸ்லேயே தான் இருந்திருக்கும். ஃபெஸ்டிவல் வேறு வருது. ஓகேங்களா. அதனால் வந்து வீடியோ போட முடியல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு, அதனால் வீடியோ எடுத்துட்டேன். இப்போ அதையும் அப்லோட் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்கும் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா. ஐபேடு, மேக்புக் ஏரு, எதுவாக இருந்தாலும் மேக்புக் ப்ரோ, ஐபேட் ப்ரோ எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் எல்லா மாடலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அதுமாதிரி ஆண்ட்ராய்டில் என்ன மாடல் சீல்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து ரீஃபர்பிஷ்டு பண்ணுறதே கிடையாது. அந்த பேட்டரி ஹெல்த் 100 அதெல்லாம் விற்கிறாங்களா, அதை நான் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அது வந்து முழுக்க வந்து ரீஃபர்பிஷ்னால் வந்து பழசை புதுசாக்கி விற்கிறாங்க. அது டெமோ யூனிட்டும் கிடையாது, ஒரு கர்மோ யூனிட்டும் கிடையாது. அதை நான் வாங்கி வச்சு விற்க மாட்டேன். அதை தவிர நீங்கள் என்ன ஃபோன் ஜென்யூனான ஃபோன் கேட்டிங்கன்னா வாங்கி கொடுத்துருவேன். ஓகேங்களா. நம்மகிட்ட 17 ப்ரோ மேக்ஸு 17 எல்லா ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஃபோன் எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்துருவேன். அந்த ரீஃபர்பிஷ்டு ஃபோன் நான் வாங்கி என் பேருக்கு எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்டு ஃபோன் இருக்கும், சர்வீஸ் பண்ண ஃபோன் கூட இருக்கும். ஆனால் ரீஃபர்பிஷ்டு ஃபோன் இருக்கவே இருக்காது நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய், see you.